ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் நாம் இந்திய நாட்டின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித தோமாவினுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். புனித தோமாவை சந்தேக தோமாவை பார்த்து சந்தேகப்படுகின்ற அனைவருக்கும் அவர் ஒரு பாதுகாவலரை போல நாம் ஏற்படுத்திவிட்டோம். ஆனால் உண்மையில் புனித தோமாவினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் கற்றுத்தரக்கூடியது, மிகவும் அலாதியானது. எனவே புனித தோமாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை 2 வரிகளிலே நாம் சொல்லிவிடலாம். அதாவது, வாழ்க்கையில் எது உண்மை என்பதனை நாம் தேட வேண்டும், அந்த உண்மைக்கு சாட்சியாக நம்மையே நாம் கையளிக்க வேண்டும். இதுதான் இன்றைய நாளில் புனித தோமாவினுடைய விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. உண்மைக்கான தேடுதல் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரிச்சர்ட் டார்வின்ஸ் என்கின்ற ஒரு அறிவியலாளர் இவ்வாறாக கூறுகின்றார்: திரு அவையானது அறிவியலுக்கென்று ஒரு பாதுகாவலரை ஏற்படுத்த விரும்பினால் அவர்கள் புனித தோமாவை ஏற்படுத்தலாம். ஏனெனில் எதையுமே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் எது உண்மை என்பதனை ஆழ்ந்து தேடக்கூடியவராக இருந்தவர் புனித தோமா. எனவே நமது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு வரலாற்றிலே வித்தியாசமானது. அதனை மற்ற சீடர்கள் அனுபவித்தோம், நாங்கள் கண்டோம் என்று கூறிய பொழுது, புனித தோமா நான் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு முழு தேடலிலே, அந்த உண்மையான தேடலிலே தன்னையே ஈடுபடுத்தி கொண்டவர். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவருடைய விழாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று ஒரு அடம் பிடிக்கிற ஒரு தோமாவாக பார்க்கின்றோம். எனவே அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நேரடி உயிர்ப்பு அனுபவத்தை பெறுவதற்கு அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இதே மற்ற சீடர்கள் சொல்வதை கேட்டு அவர் அமைதியாக இருந்திருந்தால் இந்த உண்மை அனுபவமானது அவருடைய வாழ்விலே நிறைவேற இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். எனவே நமது வாழ்விலும் உண்மையை தேடி அது நம்பக்கூடியவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். மகாத்மா காந்தியிடம் பொன்னை விட மேலானது எது என்று கேட்டபொழுது அவர் உடனடியாக கூறிய பதில் உண்மை என்று சொன்னாராம். அதே போல புனித அவிலா தெரசாவும் தன்னுடைய சகோதரிகளுக்கு அடிக்கடி அறிவுரையாக கூறுவது உண்மையின் வழியில் நடங்கள் என்று அவர் அறிவுரையாக கூறுவாராம். எனவே நாமும் நமது வாழ்வில் உண்மையின் வழியில் நடக்க, அந்த உண்மையின் தேடுதலில் நாளும் வளர அழைக்கப்படுகின்றோம். விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை 3 விதங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, நாம் அந்த தூய ஆவியாரை பெறுகின்ற பொழுது அந்த முழு உண்மையை நோக்கி நடக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வசனம் 13 வாசிப்பது போல, உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தூய ஆவியார் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்படுவீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதும் அவரை அனுபவிக்கின்ற பொழுதும் நாம் உண்மையை அறிந்து கொள்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 வசனம் 37 வாசிப்பது போல, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தேன், எனவே உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி என்ற அந்த இறைவார்த்தையை கூறிய ஆண்டவர் இயேசுவை அறிந்து அனுபவிக்கின்ற பொழுது நாமும் உண்மையை அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது, கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையின் மட்டில் நம்முடைய வாழ்வை செலுத்துகின்ற பொழுது நாம் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 32 வாசிப்பது போல, என் சீடர்களாய் இருப்பவர்கள் எனது வார்த்தையை கேட்பார்கள், எனவே அவர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பார்கள், அந்த உண்மை அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று கூறுகின்றார். எனவே உண்மைக்கான தேடுதலில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அந்த உண்மையை கண்டடைந்து அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே புனித தோமாவும் இந்த உண்மைக்கான தேடுதலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக கண்டு அனுபவித்தார். எனவே அந்த உண்மைக்கு சாட்சியாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித தோமா ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை அனுபவித்து அவர் அப்படியே அமைதியாக இருக்கவில்லை, மாறாக அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க முழு உந்துதலோடு முழு புத்துணர்வோடு கிளம்புகின்றார். மற்ற தூதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அச்சத்திலே பயந்து
ஒரு அறையிற்குள்ளே அவர்கள் தங்களையே அடைத்து கொண்டார்கள். இந்த ஒரு செயல்தான் புனித தோமாவிற்கு கேள்விக்குறியாக இருந்தது. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை பார்த்த இந்த திருத்தூதர்கள் ஏன் அச்சத்திற்கு உள்ளாகி அறைக்குள் தங்களை அடைத்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை கண்ட இவர்கள் மற்றவர்களுக்கு இதை தைரியமாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா என்கின்ற இந்த கேள்விக்குறிதான் புனித தோமாவை இந்த நம்பிக்கைக்கு அழைத்து சென்றது. எனவே புனித தோமா ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஒரு புதிய சூழலுக்கு அழைத்து வரப்படுகின்றார். புதிய கலாச்சாரம், புதிய மொழி என்று அனைத்துமே அவருக்கு புதியதாக இருந்து நமது இந்திய நாட்டிற்கு வந்து உண்மைக்கு சாட்சியாக தனது உயிரை தியாகம் செய்து அவர் உண்மைக்கு பொருள் உணர்ந்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு புனிதராக இன்றைய நாளிலே நாம் காண்கின்றோம். எனவே நமது வாழ்விலும் உண்மைக்காக நாம் சான்று பகர வேண்டும். பல நேரங்களிலே எங்கு உண்மைக்கு நாம் சான்று பகர்ந்தால் நமது வாழ்விற்கு பிரச்சனை வரக்கூடுமோ அல்லது நமது வாழ்வை பாதிக்குமோ நமது குடும்பத்தை பாதிக்குமோ என்று அந்த உண்மைக்கு நாம் செவிமடுக்காமல் பொய்மைக்கு நாம் நம்மையே அடிமைப்படுத்தி வாழுகின்றோம். எனவே இன்றைய நாளில் புனித தோமாவினுடைய விழா நமக்கு எடுத்துரைப்பது உண்மைக்காக நாம் நம்மையே சாட்சியாக ஒப்படைக்க வேண்டும். உண்மையை யாரும் எப்பொழுதும் என்றும் மறைத்துவிட முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய நாளில் நமது புனிதருடைய இவ்விழா. எனவே உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். எனவே நமது வாழ்வில் எப்பொழுது நாம் உண்மைக்காக நம்மையே கையளித்து அந்த உண்மைக்கான தேடுதலில் புனித தோமாவை போல வாழுகின்றோமோ அப்பொழுது நாமும் புனித தோமாவை போல ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நேரடியாக கண்டு அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு கருவிகளாக வாழ முடியும். ஆகவே தொடரும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாமும் புனித தோமாவை போல மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய இயேசுவின் உயிர்ப்பை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் உண்மையின் தேடுதலில் நம்மையே கையெழுத்து உண்மைக்கு சான்று பகர வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.